தேசிய அளவிலான பெண்களுக்கான மாபெரும் கபடி தொடர் 2014 முதல் 2 அணிகள் தயாரா இருக்காங்க. முதல்ல வந்து SIET என்னோட இடதுபுறத்துல இருக்காங்க, என்னோட வலதுபுறத்துல வந்து செல்லம்மாள் பெண்கள் கல்லூரி 2 பேருமே வந்து வீராங்கனைகள் வந்து மோதுறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. சரி, முதல்ல அவங்க யார் யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுல, முதல்ல வந்து அவங்க யார் யார் கேட்டோம். பேர் சொல்லுங்க. ரம்யா, பொது ஒரு ஆட்டத்தை பொறுத்தவரையும் வந்து வெற்றி பெறதா எல்லாரோட நோக்கமா இருக்கும். சரிங்களா, நீங்க வந்து எதுல வந்து உங்களோட பலம் எதுன்னு நினைக்கிறீங்க? தன்னம்பிக்கை. எல்லாருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும். உங்களோட கூடுதலான பலம்னா எல்லாமே டீம் ஒர்க் தான். டீமா சேர்ந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணுவோம். டீம் ஒர்க் இதெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? அதான் டீம் ஒர்க் தான். சரி, நீங்க வந்து எதுல சிறப்பானதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே வந்து பாடி போறது இல்ல பிடிக்கிறதுல வந்து ரொம்ப ரைடர் கேட்சர் 2 விஷயம் இருக்குல்ல, நீங்க எதுல வந்து பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரைடர் தான். போனா பிடிக்கவே முடியாது, ஆனா அதுல கொஞ்சம் வெள்ளா இருக்கீங்க, அப்படிதானே? எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கீங்களா? ரொம்ப நல்ல ஒரு நீங்களும் ஒரு கை தட்டிக்கலாம். அடுத்து செல்லம்மாள் பெண்கள் கல்லூரி தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு ஈடு கொடுத்து விளையாடுறதுக்கு ரொம்ப கம்பீரமா எல்லாருமே வந்து போட்டி போட்டு நிக்கிறாங்க, அப்படிதானே? பேர் சொல்லுங்க. தமிழரசி. இப்ப அவங்களோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து நாங்க ரைடர் பாடி போனா எங்களை யாரும் பிடிக்க முடியாது அப்படின்ற அவங்களோட வாதமா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? வந்தா பிடிக்க முடியும் அப்படின்றீங்க. சரி, இப்ப உங்களோட தனித்திறமை எதை சொல்லுவீங்க இந்த இதுல? பாடி போறதா இல்ல பிடிக்கிறதா? நீங்களும் ரைடு போனா எங்க போனாலும் அப்படியே புகுந்து வந்துருவீங்க, அப்படிதானே? சரியா, உங்க எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். நல்லா கை தட்டிக்கோ. இரண்டு அணிகளுமே மோதுறதுக்கு தயாரா இருக்காங்க. இப்ப 2 நடுவர்கள் நீங்களும் களத்துக்கு வந்துட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாக நீங்க கொடுத்த ஆலோசனைகளும் சரி, கொடுத்த விதிமுறைகளும் சரி, 2 அணிகளும் வந்து பின்பற்றதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. 2 அணிகளை ஏதாவது ஒரு அணி வெற்றி பெற முடியும். இருந்தாலும் இப்ப முக்கியமான ஒரு கட்டம், எந்த அணி முதல்ல பாடி போறது அப்படின்றது. அதுக்கான முக்கியமா டாஸ் போடக்கூடிய ஒரு நேரம் இல்ல. 2 தலைவிகள் வந்துருங்க, தலைமை தாங்கக்கூடிய நபர்கள். வாங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க. For the team, all the best. Last win by Sellammal. Second try. செல்லம்மாள், நீங்க வந்து ரைடு கேட்டிருக்கீங்க. நீங்க எதனால ரைடு கேட்டீங்க? இல்ல ஏற்கனவே டாஸ் வின் பண்ணாலும் கேட்கணும்னு நினைச்சீங்களா இல்ல எப்படி நினைச்சிருந்தீங்க? அப்ப உங்களோட புள்ளி கணக்கை நீங்க தொடங்க போறீங்க, அப்படிதானே? தயாரா? டாஸ் போட்டாச்சு. முதல்ல வந்து செல்லம்மாள் பெண்கள் கல்லூரி தான் வந்து ரைட் பண்ண போறீங்க. பிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்கல்ல? அதான் SIT. எல்லாம் தயாரா இருக்கீங்கல்ல? சரி, எல்லாம் உற்சாகப்படுத்துங்க. 2 அணிகளை நல்ல கைத்தறி உற்சாகப்படுத்துங்க. சரி, இப்ப அடுத்து இந்த ஆட்டத்தோட வர்ணனையை எங்களோட கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் கிறிஸ்டோபர் தொடர்வார். மக்கள் வணக்கம். இது மோதி விளையாடு 2016 SMK போமுரா தொழில்நுட்ப கல்லூரி நடத்தும் தேசிய அளவிலான மகளிருக்கான கபடி போட்டிகள் இப்போது தொடங்கிவிட்டது. வீராங்கனைகள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. டாஸ் வின் பண்ண செல்லம்மா மகளிர் கல்லூரி இப்போது பாடி வர்றாங்க. அவங்கள வலவீசி பிடிக்கிறதுக்காக அங்க செயின் அமைச்சு சங்கிலி தொடரா நின்னு அவரை வளைக்க பாக்குறாங்க. செல்லம்மா கல்லூரி இப்பொழுது டாஸ் வின் பண்ணி முதலா தன்னுடைய முதல் அடி ஆடுகளத்தில் எடுத்து வச்சிருக்கு.
கிரிக்கெட்டை பார்த்து பார்த்து அழுத்து போன கண்களுக்கு பொங்கலுக்கு விளைஞ்ச இனிப்பு கரும்பா சுவைக்குது பாருங்க இந்த மகளிருக்கான கபடி விளையாட்டு. பக்லைன் தாண்டாதனால அவுட் ஆயிட்டாங்க. இப்போ செல்லம்மா கல்லூரியிலிருந்து எஸ்ஐடிக்கு இப்போ ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. எஸ்ஐடியில இருந்து இப்போ பாடி போறாங்க. அடுத்து எஸ்ஐடி இப்போது ஒரு வெற்றி புள்ளி எடுத்திருக்காங்க. தொடர்ந்து செல்லம்மா கல்லூரியிலிருந்து அடுத்தவர் பாயிண்ட்களை குவிக்கிறதுக்காக எஸ்ஐடி திட்டமிட்டு சேஸ் நம்பர் 11 பிடிபட்டார். இப்போது எஸ்ஐடிக்கு இன்னொரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. எஸ்ஐடி இப்போ கொஞ்சம் உற்சாகமா இருக்காங்க. குட். எஸ்ஐடிக்கு மறுபடியும் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. எல்லாம் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க பாப்போம். கூடுதல் புள்ளிகள் கிடைச்ச எஸ்ஐடிக்கு கைதட்டுகள் குவிஞ்சுகிட்டு இருக்கு. ஆனால் பறக்க தொடங்கிருச்சு மோதி விளையாடு 2016. இது ஒரு கலக்கலான கபடி விளையாட்டு. செல்லம்மா மகளிர் அணிக்கான ஒரு புள்ளி இப்ப குறைஞ்சிருக்கு. அடுத்து எஸ்ஐடியில இருந்து பாடி போறாங்க. தொடர்ந்து 4 புள்ளிகள் எஸ்ஐடிக்கு இப்போது கிடைச்சிருக்கு. கைப்புடின்னு வேகமா சொல்லி பாருங்க. இந்த கபடின்னு உங்க வாயில வரும். ஆடுகளத்தோட எல்லை கோடு களத்தை பிரிக்கிற கோடு 5 சென்டிமீட்டர். இப்போ செல்லம்மா கல்லூரி ஒரு புள்ளி எடுத்திருக்காங்க. முதல் புள்ளியை செல்லம்மா மகளிர் கல்லூரி எடுத்திருக்கிறது. இப்பொழுது தனது வெற்றி கணக்கை தொடங்கி இருக்கிறார்கள் செல்லம்மா மகளிர் கல்லூரி. இரண்டு புள்ளிகள் இப்பொழுது எஸ்ஐடிக்கு கிடைத்திருக்கிறது. மறுபடியும் செல்லம்மா மகளிர் கல்லூரியிலிருந்து இப்ப வர்றாங்க. பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவுட். நடுவர் வெளியே போக சொல்லியிருக்காரு. இப்போ எஸ்ஐடிக்கு ஒரு புள்ளி கிடைச்சிருக்கு. எஸ்ஐடியில இருந்து இப்போ அருமையான கிடுக்கி பிடி போட்டு அவங்கள அவுட் பண்ணிருக்காங்க செல்லம்மா மகளிர் கல்லூரி. வெற்றிக்கு தினம் உழைக்கிறது அவசியம். இந்த ஆடுகளத்தில் ஆடுற வீராங்கனைகள் ஒவ்வொரு நொடியும் உழைக்கிறது அவசியங்கிறத செல்லம்மா கல்லூரி உணர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. இப்போ எஸ்ஐடி ஒரு புள்ளி இப்போ கூடுதலா கிடைச்சிருக்கு. எஸ்ஐடிக்கு 13 புள்ளிகள், செல்லம்மாள் 2 புள்ளிகள். மறுபடியும் செல்லம்மாள் மகளிர் கல்லூரியில் இருந்து எஸ்ஐடி மீதான தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. இப்போது தங்களுடைய புள்ளிகளை உயர்த்திக் கொள்வதற்காக மிகவும் அக்கறையோடு மிகவும் அனாயாசமாக விளையாட்டுக் கொண்டிருக்கிறார் செல்லம்மா மகளிர் கல்லூரியின் மாணவி. அவரை எப்படியாவது வளைத்து பிடிக்க வேண்டும் என்று எஸ்ஐடி கல்லூரியின் வீராங்கனைகள் மீண்டும் செல்லம்மா மகளிர் கல்லூரியை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார். எஸ்ஐடிக்கு இப்பொழுது 2 புள்ளிகள் கிடைத்திருக்கிறது. மீண்டும் செல்லம்மா மகளிர் கல்லூரியின் அந்த வீராங்கனையை பிடிப்பதற்காக விரித்த வலையில் அவர் சிக்கிக் கொண்டார். இப்பொழுது எஸ்ஐடிக்கு மற்றும் ஒரு புள்ளி கிடைத்திருக்கிறது. ஒரு புள்ளி எஸ்ஐடிக்கு. மறுபடியும் வெற்றியை நோக்கி எஸ்ஐடி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் செல்லம்மாளின் கடைசி வீரர் புகுந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்.
தன்னுடைய துணிச்சலை மூலதனமாக்கி எஸ்ஐடி வீரர்களை கலங்கடிக்க விளையாடிக் கொண்டிருக்கிறார் செல்லம்மா மகளிர் கல்லூரியின் ஒரே ஒரு கடைசி வீராங்கனை. நம்பிக்கையோடு அவர் அதிரடியாக புகுந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார். 3 புள்ளிகள் எஸ்ஐடி.